காலத்துல முறை தவறி பிறந்தவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய குடும்பத்துல எந்த பங்குமே இல்லை. நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுது, தகப்பனுடைய ஆஸ்தியில எந்த பங்கும் இல்லை. ஆனா அதே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் ஒரு நாட்டிற்கு ராஜாவா இருந்தால் அந்த நாட்டிலே இருக்கிற அத்தனை சொத்தும் அத்தனை உடைமைகளும் அந்த நாடும் அந்த ராஜாவுக்கு சொந்தம் என்று சொல்லுது. தாவீதனுடைய வாழ்க்கையில நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அவனுக்கு நிறைய இடத்துல பங்கு கிடைக்கல. சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அவருடைய வீட்டிற்கு வரும்போது அந்த தாவீதிற்கு பங்கு எதுவும் இல்லை. ஆனா ஒரு காலத்துல தாவீது ரொம்ப அழகா வார்த்தையை பேசுறாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கிறது, இன்னும் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, இன்னும் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தகப்பனாரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒருவேளை அது கிடைக்காமல் போயிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தராமல் போயிருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு என்னிடத்தில் ஒரு பங்கு உண்டு. உங்களுக்கு கர்த்தரிடத்திலே சிறப்பான ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் தர மறுத்ததை, நம்முடைய படிப்பு தர மறுத்ததை கர்த்தரால் தர முடியும். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ ஒரு நாள் அறிக்கை செய்வாய், மகனே நீ ஒரு நாள் அறிக்கை செய்வாய், ஆமே எனக்கு சிறப்பான ஒரு சுதந்திரம். ஹல்லேலூயா.